இன்றைக்கி வந்து டாஸ்க்கே இல்லையோ என்னமோ தெரியல. சாண்ட்ரா பற்றின ப்ரோமோ தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து பெருசாக இருக்க மாதிரி இல்லை. ஒரே விஷயம் வந்து லூப்பில் வந்து போயிட்டுருக்கு நேற்று நைட் இருந்து. ஸோ இப்போ வந்து மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பண்ணுற ஒரு சில விஷயங்களில் வந்து ஓகே இல்லை அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதே மாதிரி பார்வதியும் வந்து இப்போ அதை பற்றி வந்து பேசினது வந்து பார்க்க முடிஞ்சது இந்த ப்ரோமோவில். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து அவங்க சாண்ட்ரா வந்து பிரஜினோட ஷர்ட்டை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டே இருக்கிறத வந்து அந்த இடத்துல வந்து கொஷின் பண்ணுறாரு. அவங்க எல்லார்ட்டையும் நார்மலாக அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறாரு எஃப்ஜே, இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு தெரியாதா? இந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வெளியே போவாங்க. 2 பேர் வரும்போது ஒருத்தர் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தெரிஞ்சா ஏன் இப்படி பண்ணுறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு வருது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதுவும் அவங்க வந்து பிக் பாஸ் இத்தனை சீசன் பார்த்துருக்காங்க. அதுவும் ஹிந்தி பிக் பாஸில் ஆல்ரெடி பேர்லாம் வந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும் தானே, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கம்ருதீன் வந்து சொன்னார், இந்த மாதிரி பயங்கரமாக வந்து சுத்த விட்றாங்க அவங்கக்கிட்ட அவங்க பேசுனா. அதே மாதிரி வாய் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா நாமளே வாய் விட்டுருவோம் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த அமித் வந்து போய் போய் சும்மா சும்மா பேசி பேசி தான் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதியை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கானவனத்தை வந்து நீயும் தான் போய் போய் பேசிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து கானவனத்தை வந்து சொன்னார் எல்லார்ட்டையும், அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் எடுத்தால் இன்னொரு விஷயம் எடுக்கிறாங்க, இன்னொரு விஷயம் எடுத்தால் இன்னொரு விஷயம் எடுக்கிறாங்க, அப்படியே போய்க்கிட்டே இருக்கு அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே உட்காந்துட்டு சாண்ட்ரா வந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக சாண்ட்ரானே வந்து போயிட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.